ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் சிறை அப்படிங்கிற படத்தை பற்றி சில கருத்துக்களை பகிர்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜி5 ஆப்பில் இந்த படம் இருக்குது. நீங்கள் போய் பார்க்குறதுனா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்ல படம். விக்ரம் பிரபு அவர்கள் இந்த படத்தோட கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இது 2003 கதையாக்கப்பட்ட மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம விக்ரம் பிரபு ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கார். அவரோட சேர்ந்து ஒரு 2 கான்ஸ்டபிள்ஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கொலை குற்றவாளி, அதாவது கைதியை வேலூர் மாவட்டத்திலேருந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நைட்டில் பஸ்ஸில் ஏறி தான் அழைச்சிட்டு போகிறாங்க. பஸ்ஸு அங்கேருந்து புறப்பட்டு விக்கிரவாண்டி நிற்கிது. அங்கே சாப்பிட்றவங்க இல்லை யூரின் போகிறவங்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வண்டி நிற்கிது. அந்த நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால இந்த கைதி திடீர்னு காணாமல் போகிறாரு. அதாவது எப்படி அப்படின்னா, அந்த பஸ்ஸை இந்த போலீஸ் 3 பேருமே மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கைதியை அவர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கோர்ட்டில் ஆஜர்படுத்தினாங்களா இல்லையா, யார் அந்த கைதி, எதனால் அந்த கொலை செஞ்சார் அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையில் சொன்ன படம் தான் சிறை. ரொம்ப அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடத்துல எழுத்தை அந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது டெல்டா டைரக்டர், நான் உங்கள் சிவா. தேங்க்யூ.